Hello, UGTRB English, Unit number 9, Literary Criticism and Theory, MCQ Part 4. Dear teachers, you're all preparing very seriously for your exam. And for those who have completed your MA exam with 55%, there is also going to be another good news. யாராவது எம்ஏ 55%க்கு மேலே வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எக்ஸாம் ஆடட் போனஸாக உங்களுக்கு பிசிடிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது சீக்கிரம். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இப்போ சீக்கிரமாகவே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஒரு டெண்டர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெப்ரவரி எண்டில் உங்களுக்கு டிஎன் செட் வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜுக்கு போகிறதுக்கு எம்ஏ 55%க்கு மேலே இருந்ததுனாவே யூ ஆர் எலிஜிபிள். யூ கேன் ஆல்சோ ஆஃப்டர் திஸ் எக்ஸாம் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் தேட் எக்ஸாம் அண்ட் யூ கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் பிகமிங் அ ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ். அப்போ அந்த நல்ல நியூஸும் இருக்குது. தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போது, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்க போது, நிறைய சான்ஸ் ஃபார் பிகமிங் கவர்மெண்ட் டீச்சர் ஆர் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர். ஓகே, இந்த நியூஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சார் நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், ஏதாவது டெஸ்ட் ஏதாவது இருக்கா நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் ப்ராக்ரஸில் இருக்குது. நீங்கள் those who are willing can check the description for information about the schedule and the course details, எவ்வளோ ஃபீஸு, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்முடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ டெஸ்ட் யூனிட் 10 யூனிட் டெஸ்ட், ஒரு 3 மாடல் டெஸ்ட், அப்போ மொத்தம் 13 உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி த பெஸ்ட் பாசிபிள் வேல கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நவ் வி கெட் இன் டு MCQ ஆன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பேப்பர். Question number 76. What is the Latin phrase Deu ex machina means? இது ஒரு Latin phrase. The meaning is Deu ex machina and it is very closely connected to the Greek theatre. What is this word? What does it mean? அப்படின்னு கேட்டிங்கன்னா this is to do with Aristotle's poetics. The poetics அப்படிங்கிற புத்தகத்தில் அரிஸ்டாட்டில் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it is in Greek theatre என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபைனலாக we call it as anticlimax. ஆன்டிக்ளைமேக்ஸ் பக்கத்தில் ரெசல்யூஷன் வரும், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். அதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா by introducing God and God will come and resolve the conflict. ஸோ God எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா க்ரீக் தியேட்டரில் மேலேருந்து இறக்குவாங்க. ஸோ this was also reflected in the English theatre. மேலேருந்து ஒரு கேரக்டர் இறங்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் ஹவு டிட் தே பிரிங் அபவுட், ஹவு டிட் தே brought those divine characters from the terrace அப்படின்னா இட் இஸ் த்ரூ க்ரெயின். ஒரு க்ரெயின், ஸ்பெஷல் க்ரெயின் அப்படியே மேலேருந்து அப்படியே அவங்கள கயிறு கட்டி இறக்கிடுவாங்க. அண்ட் தேட் காட் வில் ரிசால்வ் த கான்ஃப்ளிக்ட். ஐ ஹோப் யூ கெட். ஸோ they use ex machina, they use ex machina, they அப்படின்னா காடு. ஸோ God from the machine. So it is a grain which was used to bring gods from the topmost angle to the stage. Now we move on to the next question. And a question, when was Sir Philip Sidney knighted? Sir Philip Sidney சொல்கிறோம், சார் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஸோ he was knighted. அந்த நைட்ஹுட் அவருக்கு வழங்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா he was knighted in the year 1583. Sir Philip Sidney. Sir Philip Sidneyயும் Edmund Spenceரும் they are closely connected. Okay, how are they connected அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சர் ஃபிலிப் சிட்னி வந்து எட்மண்ட் ஸ்பென்சருக்கு ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்ணார், எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து சர் ஃபிலிப் சிட்னிக்கு ஒரு ஒர்க்கை டெடிகேட் பண்ணார். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு இருக்குது. நவ் மூவிங் ஆன் டு
next question. In Greek language, what does the term poetess mean? Okay, Greek languageல poetess அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. poetess, not poetess. poetess அப்படிங்கிற அந்த க்ரீக் வேர்டுடைய மீனிங் என்ன? அதுக்கு மீனிங் வந்து it means maker or creator. So in the Greek civilization, poets were seen as creator. They were seen as divine beings who have the ability to create a new world. Very good. Next one, Stephen Gozan, The School of Abuse was published in the year. Okay, Stephen Gozan என்பவர் என்ன பண்ணார், ஒரு ஒர்க் எழுதினார், The School of Abuse அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்கை என்ன பண்ணார், he dedicated it to Sir Philip Sidney and accused poetry. Okay, Sir Philip Sidney அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் போயட்டாக இருந்தார். அவருக்கு எதிராக என்ன பண்ணார், அவருக்கே டெடிகேட் பண்ணி ஒரு 4 சார்ஜஸ் வச்சார் ஸ்டீஃபன் கோசான். ஏன் சார் அவர் அப்படி வச்சார் அப்படிங்கன்னா, திஸ் மேன் வாஸ் பேசிக்கலி ஹி வாஸ் அ பியூரிட்டன்ஸ். அண்ட் பியூரிட்டன்ஸுக்கு வந்து இந்த தியேட்டர், ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கலாம் பிடிக்காது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஹி அக்யூஸ்டு போயட்ரி அண்ட் ஹி லெவிடு 4 சார்ஜஸ். ஒரு 4 விதமான குற்றச்சாட்டை போயட்ரி மேலே வச்சார். அது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் நான் அதுக்குள்ளே போகலை, ஏன்னா நமக்கு இடமும் இல்லை இங்கே எழுதுறதுக்கு. ஸோ எந்த வருஷம் இந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1579. ஓகே, மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 80. வாட் இஸ் த லாட்டின் வேர்ட் கார்மென் மீன்ஸ்? கார்மென் அப்படிங்கிற அந்த லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இட் மீன்ஸ் அ போயம் ஆர் அ சாங். இங்கிலீஷில் அதனுடைய மீனிங் வந்து charm, CHARM. ஏன் அப்போ ரோமன்ஸை பொறுத்த மட்டும் இந்த கார்மென் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு. ஓகே, now we come on to the next one. இதுவும் சார் ஃபிலிப் சிட்னியோடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் இருக்குது. வாட் டஸ் த டேர்ம் பெடான்ட்ரியா மீன்ஸ்? பெடான்ட்ரியா அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து சார் ஃபிலிப் சிட்னி யூஸ் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி. ஏன் அப்படின்னா, சார் ஃபிலிப்ஸ் ஸ்டீஃபன் கோசான் வந்து என்ன பண்ணுறாரு, பொயட்ரியை பயங்கரமாக அக்யூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த அக்யூசேஷன் அதை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு போயட்டாக he wants to defend the art which he loves. The art that Sir Philip Sidney loves is poetry. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்ட்டை வந்து எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணுங்கிற முயற்சியில் ஸ்டீஃபன் கோசான் அட்டாக் பண்ணாமல் அந்த சார்ஜஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறாரு. அப்போ ஸ்டீஃபன் கோசானுடைய மெயின் ப்ராப்ளமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, he doesn't mention the name but he says there were people in the world who suffer because of pedantria. Pedantria அப்படின்னா ஒன்றும் இல்லை, they display their academic knowledge. நான் நிறைய படிச்சுட்டேன்னு காட்டுறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக யார் அட்டாக் பண்ணியிருக்காரு, ஸ்டீஃபன் கோசானை சர் ஃபிலிப் சிட்னி அட்டாக் பண்ணார். அப்போ ஸ்டீஃபன் கோசானுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, he want to show off his academic knowledge. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, போய்ட்ரியை அக்யூஸ் பண்ணார் அப்படின்னு ஃபிலிப் சிட்னி சொல்கிறாரு. Now we move on to question number 82. What is the main aim or purpose of poetry according to Sir Philip Sidney? Sir Philip Sidney-யை பொறுத்த மட்டும் போயட்ரியுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிலைட். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏறக்குறைய பிளேட்டோ சொன்னதை போலவே இவரும் சொல்கிறார். பிளேட்டோவுக்கு டிலைட் அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, he wants poetry to instruct. and நமக்கு நிறைய புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, these didactic critic. It's a didactic critic. Okay, a man who is associated with didacticism of poetry. Didactic na moralistic, to teach. Question number 33. What classical oration structure does Sir Philip Sidney follow in his discourse on poetry? அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர் ஃபிலிப் சிட்னி என்ன பண்ணுறாரு, ஸ்டீஃபன் கோசானுடைய சார்ஜஸ்க்கு எதிராக ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்தாகணும், ஒரு ஒரு டிஃபென்ஸ் வச்சாகணும். அப்பாலஜினா டிஃபென்ஸ்.
அந்த இடத்துல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he follows 7-part structure. ஓகே, எத்தனை பார்ட் ஸ்ட்ரக்சரா? இது வந்து கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சர் which was put forward by a very famous critic. யார் அவர்? Just a minute. The person is Cicero. Cicero is a very famous rhetorician and he has given rules regarding a defense. அந்த டிஃபென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு 7 parts இருக்கணும். What is that 7-part structure proposed by Cicero அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா அதில் நிறைய லாட்டின் டேர்ம் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு இட். நீங்கள் கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வைங்க. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னா யூ லெட் மீ நோ. ஐ வில் போஸ்ட் இட் இன் த community section. Okay, next one, 84. What does Aristotle emphasize as the most important element of a tragedy? மொத்தம் அரிஸ்டாட்டிலை பொறுத்த மட்டும் ட்ராஜடிக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருந்தது? ஓகே, there are 6 elements that make up a tragedy. அந்த 6 எலமெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானதாக அவர் கருதியது எது அப்படிங்கிறத கொஷின். அவரை பொறுத்த மட்டும் plot is the most important. He calls it as the life blood. லைஃப் பிளட்னு சொல்கிறாரு. ஒரு ட்ராஜடியோட லைஃப் பிளட் வந்து பிளாட்டு. He also calls it as okay the soul of tragedy. The soul of tragedy. Next one, question number 85. What is Aristotle's view on the relationship between poetry and reality? ரியாலிட்டி அப்படிங்கிறது திங்ஸ் ஆஸ் தே ஆர். ஆனால் போயட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ரெப்ரசன்டேஷன். வாட் டஸ் போயட்ரி ரெப்ரசன்ட் அப்படின்னா போயட்ரி ரெப்ரசன்ட் திங்ஸ் ஆஸ் தே வேர், ஆஸ் தே ஆர், அண்ட் ஆஸ் திங்ஸ் ஆர் செட் டு பி அண்ட் சீம் டு பி. போயட்ரி என்ன பண்ணுதான்? கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது அல்லது இப்படி இருந்தது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அல்லது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் போயட்ரி. ஸோ போயட்ரி இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகே, கொஷின் நம்பர் 86. What is the term Aristotle used for the process of arousing emotion in the audience through plot? ஓகே, இமோஷனை வந்து நம்ம அரோஸ் பண்ணணும் எதன் வழியாக அப்படின்னா த்ரூ த பிளாட். அப்போ அந்த ப்ராசஸுக்கு அரிஸ்டாட்டில் கொடுத்த பேர் என்ன அப்படின்னு தான் நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். தி ஆன்சர் இஸ் கதார்சிஸ். ஓகே, ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன், பியூரிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன், that is called catharsis. And catharsis எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா it also comes from the field of medicine. அதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். Question number 87. We move on to Dante. தாந்தேவுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா his important work is தி வல்காரே எலக்யூ அப்படிங்கிற இந்த ஒர்க். இதில் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா Dante is a very important critic because he insisted on writing poetry in vernacular Italian. இட்டாலியன்லேயே வெர்னாக்குலர் இட்டாலியன். அண்ட் அந்த வெர்னாக்குலரில் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த வெர்னாக்குலர் இட்டாலியன் ஆஃப் த எஜுகேட்டட் இட்டாலியன்ஸ். அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் போயட்ரியாக இருக்கணும். நாட் டு டிபெண்ட் கம்ப்ளீட்லி ஆன் லாட்டின். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்தேவுடைய டைமில் லாட்டின் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். அப்போ நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா லாட்டினில் தான் ஒர்க்ஸ் எழுதுனாங்க. ஆனால் தாந்தே என்ன சொன்னார்? நோ லெட்ஸ் ரைட் இன் vernacular Italian. Vernacular Italian is will be suitable for writing poetry அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நிறைய பேர் கொஷின் கேட்டாங்க, வெர்னாக்குலர்னால் எந்த வெர்னாக்குலர் சார், நிறையா இருக்குதே, நிறைய வேரியன்ஸ் இருக்குதே அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்? இல்லை எஜுகேட்டட் மென் எந்த வெர்னாக்குலரை பயன்படுத்துகிறாங்களோ, எந்த லாங்குவேஜ் வேரியண்ட்டை பயன்படுத்துகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் தான் போயட்ரியுடைய லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு தாந்தே சொன்னார். Now moving on to question number 88. What did Dante Alighieri emphasize regarding the style in poetry? அப்போ போயட்ரியை பொறுத்த மட்டும்
நம்முடைய ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஸ்டைல் இன் போயட்ரி ஷுட் பி சிம்பிள் ஸ்டைல் அண்ட் இட் ஷுட் பி வெரி வெரி கிளியர் அப்படின்னு தாந்தே சொல்லியிருக்கிறாரு ரிகார்டிங் ஸ்டைல் இன் போயட்ரி. நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப் த அர்பான், combed, glossy and shaggy, okay, of the urban. அர்பானில் ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அர்பான் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இந்த அர்பான் அப்படிங்கிற கேட்டகரியில் 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. கோம்டு வேர்ட்ஸ், க்ளாஸி வேர்ட்ஸ், ஷாபி வேர்ட்ஸ். ஓகே, இந்த 3 பற்றி தாந்தே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோம்டு, க்ளாஸி, ஷாகி அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய போயட்ரியில். ஏன் அப்படின்னா, தே ஆர் த நெசசரி ஈவில் ஃபார் ரைட்டிங் குட் போயட்ரி. ஓகே, அப்போ அர்பான்னா என்னன்னு வீட்டில் போய் கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் டு அ போயட் வாட் அ ஹார்ஸ் இஸ் டு அ சோல்ஜர். ஓகே, டேஷ் இஸ் டு அ போயட் வாட் அ ஹார்ஸ் இஸ் டு அ சோல்ஜர். அப்போ இதை சொன்னது யார் அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஸ்பீச் இஸ் டு அ போயட் வாட் அ ஹார்ஸ் இஸ் டு அ சோல்ஜர். ஓகே, ஒரு ஹார்ஸ் எப்படி ஒரு சோல்ஜருக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு போயட்டுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸ்பீச் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் ஒன், ஜீனியஸ் இஸ் அ நேச்சுரல் என்டோமெண்ட் வேரஸ் ஆர்ட் இஸ் டேஷ். ஜீனியஸ் வந்து இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடை. பட் ஆர்ட் ஷுட் கம் பை ட்ரைனிங். ஆர்ட்டை நம்ம என்ன பண்ணணுமா, we should train ourselves to become good artists அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது எல்லாமே சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய குவிண்டிலியன். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு குவிண்டிலியன் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்? அதான் நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அக்கார்டிங் டு குவிண்டிலியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் குவிண்டிலியனும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்கிறார். என்ன அப்படின்னா, த அக்ரீடு ப்ராக்டிசஸ் ஆஃப் எஜுகேட்டட் மேன், that is called standard English. ஓகே, அந்த எஜுகேட்டட் மென் வந்து எந்த ஒரு எந்த ஒரு லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ that language will be standard English. Question number 93, according to Longinus the source of sublime மொத்தம் எத்தனை அப்படிங்கும்போது Longinus is a very important critic when it comes to romanticism. And he is also associated with aestheticism. And இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, the status of sublime, that elevated experiences, the elevated state of consciousness, நல்ல உயர்ந்த ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம லிட்ரேச்சர் வந்து நம்ம இட்டு செல்லணும். அப்போ அந்த ஸ்டேட்டை எப்படி சார் ரீச் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 விதமான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு லொஞ்சைனஸ் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இது எல்லாம் எங்கே சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தெர் இஸ் அ வெரி குட் சிம்பிள் ரீடிங்காக ஒரு புக் இருக்குது. அந்த புக் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு லிட்ரரி கிரிட்டிசிசம் பை பி பிரசாத். இது வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய புக். அந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் கிரிட்டிசிசத்துக்கு. ஓகே, பி பிரசாத், இன்ட்ரடக்ஷன் டு லிட்ரரி கிரிட்டிசிசம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸுமே அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் ஆன்லைனில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுடைய டிஸ்டன்ட் எஜுகேஷனுடைய கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த புக்கை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பி பிரசாத், சாரி மாற்றி எழுதிட்டேன்னா, பி பிரசாத். This is the author. You can very well get this book. It is available in any bookshop. Question number 94. There is a close resemblance between Longinus and another writer. Yaar appadinga, Longinus also speaks about grand style. Okay, and the grand style. Okay, and the grand style வேற யார்ட்ட இருந்தது அப்படின்னா மில்டன்ட்டையும் இருந்தது. Okay, it's called grand style. ஏற்கனவே கிராண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து மேத்யூ வெர்னாண்டோட கனெக்டடாகுதுன்னு படித்தோம்.
அவர் கிரிட்டிக்கு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இஸ் அ கிரிட்டிக், தி அதர் ஒன் இஸ் அ ப்ராக்டிஷனர். ஓகே, ஒருத்தர் ப்ராக்டிஷனர். 2 பேருக்குமே இந்த கிராண்ட் ஸ்டைல் இருந்தது. அப்போ 3 பேர் கிராண்ட் ஸ்டைலோட அசோசியேட். அதில் மெயின் வந்து மேத்யூ அர்னால்ட் as a theorist, he has spoken about grand style. Question number 95. According to Longinus, stately thoughts and stately emotions belong to ஒரு பெரிய உயர்வான தாட்டு, அதே மாதிரி உயர்வான எண்ணம் எதோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கன்னா இட் பிலாங்ஸ் டு த லாஃப்டியஸ்ட் சோல்ஸ். லாஃப்டியஸ்ட் சோல், ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சோலால் தான் ஒரு பெரிய ஒர்க்கை எழுத முடியும். ஒரு வீக்கான பர்சனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒர்க்கை எழுத முடியாது. அப்போ ஸோ ஹி இன்சிஸ்டட் ஆன் த லாஃப்டினஸ் ஆஃப் த சோல், த கிரேட்னஸ் ஆஃப் த சோல். ஓகே, கொஷின் நம்பர் 96. Dryden's an apology on dramatic poesy, essay on dramatic poesy ஒரு ஒர்க் இருக்குது. அதை பப்ளிஷ் பண்ணப்பட்ட வருடம் எது? essay on dramatic poesy, it is 1668. an essay on அப்படின்னு மாற்றிக்கணும். on dramatic poesy. Next one, according to Creeds அப்படின்னு அந்த ஸ்டோரியுடைய ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க நம்பி தான் நான் அந்த மாதிரி எம்சிக்யூ கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் எம்சிக்யூ கொடுத்தீங்கன்னா ஈஸியாக எங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா. மற்றபடி இதை பற்றியெல்லாம் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒருவேளை ஏதாவது போட மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், சார் இந்தந்த வீடியோஸ் நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க, கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது ஐ வில் ட்ரை டு upload videos regarding that. Okay, now coming to an apology, an essay on dramatic poesy. அதில் வந்து க்ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார். அந்த க்ரீட்ஸ் என்ன சொல்கிறாரு, யாரையோ பற்றி சொல்கிறாரு. அந்த மனிதர்கள் எல்லாம் they are the shadows of Aeschylus, Sophocles, Seneca and Terence. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ். அப்போ ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எல்லாரும் the modern writers எல்லாரும் they are only but the shadows of the ancient writers அப்படின்னு க்ரீட்ஸ் சொல்கிறாரு. ஸோ the modern writers are the shadows. அவங்க ஒரிஜினல் ரைட்டர்ஸ் கிடையாது சார், they only depend on the ancient writersனு வாதிட்டவர் க்ரீட்ஸ். a man who defended the ancients is Creeds. Okay, question number 98. the epistle to Pisos, epistle to Pisos அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்கை எழுதுனது யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதனுடைய ஃபார்மெட் மட்டும் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்கேன், அதை மட்டும் நான் ஆன்சராக சொல்லுவேன். the epistle to Pisos அப்படிங்கிற ஒர்க்கு, it is written in the form of a letter in verse form. Okay. Epistle means letter, a letter to Pisos, a letter to Pisos அப்படிங்கிறது. ஓகே, அது எதோட கனெக்ட் ஆகும்னா நமக்கு அடுத்த கொஸ்டினை வச்சு கெஸ் பண்ணிடலாம். வாட் ஆர் த 3 divisions ஆஃப் ஆர்ட்ஸ் பொயட்டிக்கா? ஆர்ட்ஸ் பொயட்டிக்காவில் ஒரு 3 டிவிஷன் இருந்தது. வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பொயசிஸ், பொயமா, பொயட்டா. வாட் இஸ் பொயசிஸ், வாட் இஸ் பொயமா, வாட் இஸ் பொயட்டா? எங்கே சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆர்ட்ஸ் பொயட்டிக்காவை பற்றி இதை நெட்டில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நீங்கள் எடுத்து உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுருங்க, அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நான் ஆன்சர் இங்கே கொடுக்கல, சில நேரங்களில் மறந்துடும். ஓகே, நவ் யூ ஹாவ் a very famous book written by Scott James. The book is Making of Literature. இந்த புத்தகத்தில் கீழ்கண்ட யாரோ ஒருவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்காட் ஜேம்ஸ் வந்து த ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. யாரை பற்றி த ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் கிரிட்டிக்னு ஸ்காட் ஜேம்ஸ் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் none other than Longinus. Longinus is considered to be the first romantic critic. Okay, with that we have come to the end of MCQs on literary criticism and theory. This is not the end of MCQs. Soon we will get back to questions on literary criticism and theory. இன்னும் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்களும் இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. இப்போது சும்மா ஒரு சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு 100 questions. In the near future
I'll be able to come out with more questions. So stay tuned. In the meanwhile, நீங்கள் நம்ம போட்டிருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நல்லபடியாக படிங்க. All the very best, and I wish and pray God that you all get very good score and get your jobs. God bless you.